வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. மார்கழி 7 மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. நம் வாழ்வில் ஏற்படும் துன்பத்திற்கு நாமே காரணமா? எப்படி? உங்களுக்கு 85 வயது என்றும் உங்கள் அப்பாவுக்கு 110 வயது என்றும் வைத்துக்கொள்ளுங்கள். அவர் இறந்துவிட்டார். நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள். உண்மையில் அது துன்பமா? இன்னும் இருந்திருந்தால் 2 பேருக்குமே துன்பமாகத்தானே இருந்திருக்கும். அதுபோல அதிகமாக உணவு உட்கொண்டால் துன்பம் வரும் என்பது தெரியுமே. ஆனால் சாப்பிடும்போது இன்பமாக இருக்கிறதே, அளவோடு யார் நிற்கிறார்கள்? அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம் என்கிறார் நம் மகரிஷி அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.